அதனால மோடி நம்ம முழுசா காலி பண்ணணும்னு நினைப்பாரு. அதனால நீங்களே அந்த மாதிரி எல்லாம் போட்டு நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைங்களினுடைய வாழ்க்கையை அழித்து விடாமல் நமக்காகவே இவ்வளவு திட்டங்கள் செய்து மறுபடியும் முதல்வர் ஆன உடனே இல்லத்தரசிகள் திட்டத்துல நமக்கு கையெழுத்து போட போறாரு. 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பாங்க. நம்ம கடையில போய் இந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா நம்ம 2000 ரூபாய் தொகையை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு இந்த கூப்பனையும் கொடுத்து நம்ம 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துடலாம். இதை நமக்கு 8000 ரூபாய் கூப்பனுக்குரிய ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா ஒரு மிக்சி கிரைண்டர்னு இந்த 2 பொருள் வாங்கணும். அந்த 8000 ரூபாய்க்குள்ள பொருட்கள் வாங்கணும்னா நம்ம கூப்பனை கொடுத்துட்டு அந்த பொருளை மட்டும் வாங்கிட்டு வரலாம். இப்படி நம் பெண்களுக்கு ஏதாவது ஒரு தேவைக்கு முதலமைச்சருக்கு நமக்கு திட்டங்களை வகுத்துக் கொண்டே இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் தான் 2வது முறையும் அரியணையில ஏறணும். அதே மாதிரி அவர் அறிமுகப்படுத்தியுள்ள வேட்பாளர் தான் அண்ணன் கருணாஸ் அவர்கள். நல்ல ஒரு வேட்பாளர், ஒரு வறுமையிலிருந்து வளர்ச்சி அடைந்த ஒரு வேட்பாளர் தான். அதனால நம்மளுடைய தொகுதிக்கு என்ன பிரச்சனை எல்லாத்தையும் நேரடியா முதலமைச்சரிடம் கவனத்துக்கு கொண்டு சென்று நம்மளுடைய தொகுதியை மேம்படுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் தான் நமக்கு களமிறக்கி இருக்காரு. அதனால நம்ம அண்ணன் கருணாசுக்கு செலுத்துகிற வாக்கை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு செலுத்துகிறோம் என்று நினைத்து என் அன்பு மக்கள், நீங்கள் 2வது இடத்தில் நம்மளுடைய சின்னம் இருக்கும் வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் அண்ணன் கருணாஸ் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி நம்முடைய வேட்பாளரை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்து ஒரு சாமானியனுடைய குரலை நம்ம தொகுதிக்காக சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழிப்பதற்கு என் அன்பு மக்கள், கொத்தமங்கலம் பகுதி மக்கள், நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருந்து வாக்களிப்போம் உதயசூரியன் என்று கூறி நான் பேசுவதை இவ்வளவு நேரம் கால் கடுக்க நின்று கேட்டதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.